இவங்க இப்படிதான் வெளியே சொல்லவே மாட்டாங்க. நானும் இந்த கண்ணாடி மாதிரி தான் இவங்க. வெளியில உள்ள அழுகிறதுலாம் வெளியே தெரியாது. ஓப்பனா சொல்ல போனா இன்னும் ஸ்டிச் பிரிக்கவே இல்லை. இன்னும் தையல் பிரிக்கவே இல்லை. ஸோ நான் கொடுக்கணுமா, இன்டர்வியூ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு கொடுத்துடலாங்க அப்படின்னா. அப்போ கூட என்ன பத்தி தான் யோசிச்சேன். அட்லீஸ்ட் வந்து இந்த மீடியத்தை வந்து நீங்க நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டாலலாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் மேலே போகும்போது கூட யாரும் ரிப்ளை பண்ண முடியல எல்லாத்துக்குமே. சரி அது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் நான் சும்மா எடுத்து போட்டேன். அஹ் நிறைய கஷ்டப்பட்டா சரி ஒரு கந்திஸ்டி மாதிரி இருக்கட்டுமே, இதோட முடிஞ்சு போட்டோம். நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்து வந்துட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் மீடியாவில் சொல்றோம். இதே நம்ம போட்டோம் ஜஸ்ட் லைக் சும்மா தான் நான் போட்டோ எடுத்து போட்டு விட்டேன். அது இவ்வளவு தூரம் போகும், இவ்வளவு பேர் கேட்பாங்களான்னு தெரியாது. அப்படிங்கும்போது சரி எல்லாத்துக்கும் இதன் மூலம் பதில் சொல்ல கரெக்டாக இருக்குங்க, வீடு எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் முதுகு பின்னாடி ஒரு ஸ்டிச் இருக்கு, அப்படியே கையை பிரிக்காம வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் கேட்டால் பார்த்தீங்களா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் இவங்க. நானா தான் என்ன பண்ணிருப்பேன், ஐயோ வலிக்குதுங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு பில்டப் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்.